ஆமாங்க, சிறகடிக்க ஆசை சீரியல்ல ரோகிணியோட அசல் முகத்தை பத்தி அத்தனை உண்மைங்களுமே நம்ம மீனாவுக்கு அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு. ஆனா அதை வெளியே சொல்லவும் முடியாம மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருந்தா. வீட்ல இருந்தா அவளுக்கு நிம்மதியே இல்லை, ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. சரி, இங்கிருந்து போயிரலாம், கொஞ்ச நாள் எங்க அம்மா வீட்ல இருந்து வருவோம்னு ஒரு முடிவெடுத்தா நம்ம மீனா. அதான் முத்துக்கிட்ட வேணும்னே ஒரு பெரிய சண்டைய போட்டுட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு கிளம்பிட்டான். மீனா இப்படி வீட்டை விட்டு போனதும் அப்பா அண்ணாமலைக்கு கோபம் கொப்பளிச்சுது. என்னடா இது, வீட்டுக்குள்ள இப்படி சண்டை போட்டு பொண்டாட்டிய வெளியில துரத்திட்டு நிக்கிறியே முத்துவ போட்டு ஒரு பிடி பிடிச்சிட்டாரு. இந்த ஒரு பிரச்சனையே மையமா வச்சு இன்னைக்கு எபிசோட்ல என்னவெல்லாம் நடந்துச்சுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் அம்மா வீட்டுக்கு போன மீனாவை பார்த்து அவங்க அம்மாவும் தம்பி சத்யாவும் என்னம்மா ஆச்சு, ஏன் இப்படி டல்லா வந்திருக்கன்னு அக்கறையா கேக்குறாங்க. மாமா கூட சண்டை போட்டு வந்துட்டியான்னு கேட்டதுதான் தாமசம். மீனா வெக்கி வெக்கி அழ ஆரம்பிச்சிட்டா. பாசமான அம்மா, சரி சரி நீ ஒன்னும் பேச வேண்டாமா, கொஞ்சம் நேரம் இரு, எல்லாம் சரியாகும்னு தேத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் சத்யா ஆபீஸுக்கு போனான். அங்க அவன் மூஞ்சியில ஈ ஆடாம உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா அவனோட பாஸ் ரேகா, என்ன சத்யா என்ன ஆச்சு, ஏன் இப்படி முகத்தை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்திருக்கன்னு கேக்குறாங்க. வீட்ல பிரச்சனை மேம்னு சத்யா சொல்ல ரேகாமா சும்மா இல்லாம அதுக்கு என்ன, இந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம்னு சத்யாவுக்கு சூப்பரான ஐடியா கொடுத்தாங்க. ரேகாமா கொடுத்த ஐடியா படி சத்யா நேரா முத்துவை பார்க்க கிளம்பிட்டான். சத்யாவை பார்த்த முத்து, என்னடா சத்யா, மீனா சண்டை போட்டு போயிட்டான்னு வருத்தப்பட சத்யா என்ன நடந்ததுன்னு கேக்குறான். அப்போ முத்து, நான் குடிச்சிட்டு வந்ததுனாலதான் அவ கோபிச்சுட்டு போயிட்டான்னு என்னால ஏத்துக்கவே முடியலடா. கண்டிப்பா அதுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டான்னு சத்யா கிட்ட தன்னோட உள்ள குமுறல கொட்டுறான். இப்படி ஒரு பக்கம் சண்டைன்னு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம ரோகிணி இருக்காளே, மீனா இல்லாததால எல்லா வேலையையும் இழுத்து போட்டு செய்யறா மாதிரி நடிக்கிறா. வீடெல்லாம் தொடச்சு சுத்தமாக்குற மாதிரி காட்டிட்டு அண்ணாமலைக்கு காஃபி போட்டு கொடுக்கறா. ஆனா அந்த காஃபி அவ்வளவு மோசமா இருக்க அண்ணாமலை அதை குடிச்சிட்டு ஒரு முகபாவம் காட்டுறாரு பாருங்க, சி என்ன காஃபி இதுன்னு. அதை பார்த்த மத்தவங்க உஷாராகி அச்சச்சோ எங்களுக்கு காஃபி வேணாம்னு சொல்லி நழுவ ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் காலை டிஃபன் செய்யறேன்னு ரோகிணி சொல்ல ஸ்ருதியும் ரவியும் சும்மா இருப்பாங்களா, ஐயோ வேணாமா நாங்க வெளியவே சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் அவசர அவசரமா கிளம்பி போயிட்டாங்க. ரோகிணி இப்படி விழுந்து விழுந்து வேலை செய்யறத பார்த்த முத்துவுக்கு மனசுல ஒரு சந்தேகம், மீனா இந்த வீட்டுக்கு இனி வரவே கூடாதுங்கிறதுக்காக இவ இப்படி நடிக்கிறாளா, இதுக்கெல்லாம் காரணம் இவதானான்னு யோசிக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா. மீனா எல்லா உண்மையையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டாளா, முத்து மீனா சண்டை ஒரு முடிவுக்கு வருமா, இந்த ரோகிணி மாட்டிக்கிடுவாளா இல்ல நழுவிடுவாளா, இப்படி நிறைய கேள்விகளோட அடுத்தடுத்து வர எபிசோடுகள்ல என்ன காத்திருக்குங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.